வணக்கம். இந்திய பெருங்கடல் இந்தியாவின் சொந்தமென்று கருதுகிறது இந்தியா. இந்திய பெருங்கடலில் இந்தியா கட்டமைக்கும் புதிய அடித்தளம் இந்தியாவின் மேலாதிக்கத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்றெல்லாம் கூறி மார்ச் 4 குளோபல் டைம்ஸ் ஒரு கட்டுரையை வெளியிட்டுள்ளது. இந்திய ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகளின் அடிப்படையில் இந்தியா மார்ச் 6 மாலத்தீவிற்கு மிக அருகாமையில் அமைந்துள்ள இந்தியாவின் லட்சத்தீவில் புதியதொரு கடற்படை தளத்தை கமிஷன் செய்ய உள்ளது. லட்சத்தீவு கூடத்தில் உள்ள மினிகோய் தீவு மாலத்தீவிற்கு மிக அருகாமையில் அமைந்துள்ள ஒரு தீவாகும். அந்த மினிகோய் தீவில் அமைக்கப்பட்டுள்ள INS ஜடாயு என்ற கடற்படை தளத்தை தொடங்க உள்ளது பாரதம். இந்தியாவை பொறுத்தவரை இது மிக முக்கியமான ஒரு நகர்வாகும். குளோபல் டைம்ஸின் அந்த கட்டுரையில் இது பற்றித்தான் கூறப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் மேலாதிக்க நிலையை மீண்டும் வெளிப்படுத்த முயற்சிக்கிறது பாரதம். மாலத்தீவு போன்ற சிறிய நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்கிறது. $4.5 பில்லியன் அளவுக்கு இந்தியா உதவிகளை செய்துள்ளதென்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அவ்வாறு சிறிய நாடுகளுக்கு உதவிகளை செய்துவிட்டு பின்னர் அந்த நாடுகள் மீது அழுத்தம் செலுத்தி இந்திய பெருங்கடலில் தமது ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முயற்சிக்கிறது பாரதம். இதுபோலத்தான் முன்பு 2015 நேபாளை தமது கட்டுப்பாட்டில் நிறுத்த முயற்சித்தது பாரதம். இப்போது மாலத்தீவில் மொத்த அழுத்தத்தையும் செலுத்துகிறது. புதிய கடற்படை தளத்தை கட்டமைப்பதன் மூலம் இந்தியாவின் ஆதிக்கம் இன்னும் இங்கு தொடரும் என்ற ஒரு தெளிவான செய்தியை நல்குகிறது பாரதம். இது ஒரு சரியான விஷயம் அல்ல. சிறிய நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்து இந்தியா பெரிய அண்ணனாக நடந்து கொள்கிறது. இந்தியாவின் இத்தகைய செயல்கள் சரியானவை அல்ல என்று அந்த கட்டுரை முழுவதும் இத்தகைய விஷயங்களைத்தான் கூறியுள்ளார்கள் சீனர்கள். பெரிய அண்ணன் மனோபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், முரட்டுத்தனமான நடைமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும், சிறிய நாடுகளை அரவணைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லும் சீனாவின் உத்தமத்தனமான கட்டுரையை முழுவதுமாக படிக்கும்போது இந்தியாவின் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் 100 அல்ல 1000% சரியானவைதான் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். முகமது மொய்சு சீனாவிற்கு சென்று ஷி ஜின்பிங்கை சந்தித்த பிறகு இலவசமாக ராணுவ உதவிகளை செய்வதாக சீனா ஒப்புக்கொண்டுள்ளது. இவ்வாறு மாலத்தீவில் இருந்து இந்தியாவை வெளியேற்றிவிட்டு அங்கு சீனா கால் பதிக்க முடியுமா என்று முயற்சிக்கிறது அந்நாடு. மாலத்தீவும் லட்சத்தீவும் அமைந்துள்ள அந்த பகுதி வழியாகத்தான் சீனாவின் வர்த்தக பாதைகள் கடந்து செல்கின்றன. அதனால் அங்கு இப்போது இந்தியா ஒரு ராணுவ தளத்தை அமைக்கும் போது அதில் சீனா கவலை கொண்டுள்ளது. ஒருபுறம் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ராணுவ கட்டமைப்பை அதிகரிக்கிறது பாரதம். இப்போது இதோ மினிகோய் தீவில் ராணுவ தளத்தை அமைத்துள்ளது. மொத்தத்தில் லட்சத்தீவு கூட்டத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து முக்கியத்துவம் வாய்ந்த நகர்வுகளை மேற்கொண்டுள்ளது பாரதம். இதெல்லாம் சீனாவிற்கு பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. எப்படியேனும் முகமது மொய்சுவை பயன்படுத்தி மாலத்தீவில் கால்பதிக்க முயற்சிக்கிறது சீனா. ஆனால் அங்கும் சீனாவால் முழு அளவில் எதையும் செய்ய முடியாத விதத்திலான நகர்வுகளை மேற்கொள்கிறது இந்தியா. மாலத்தீவில் இருந்து ராணுவ அதிகாரிகளை திரும்ப அழைத்துக் கொண்டு அவர்களுக்கு பதிலாக தொழில்நுட்ப வல்லுநர்களை அனுப்பியுள்ளது இந்தியா. அதை பற்றிய வாதங்கள் எழுந்தபோது முகமது மொய்சு அவர்கள் யாரும் ராணுவ அதிகாரிகள் அல்ல, அவர்கள் பொதுமக்களில் இருந்துள்ளவர்கள்தான் என்று கூறியுள்ளார். அவர்கள் யாரும் ராணுவ உடையில் இருக்க மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளார் அவர். இப்போது பொதுமக்களில் இருந்து சென்றுள்ள தொழில்நுட்பவியலாளர்கள் அனைவருமே ராணுவத்தினர்தான், ஆனால் சீருடை அணியாமல் சென்றுள்ளார்கள் என்று அங்குள்ள எதிர்க்கட்சிகள் அவரை கேலி பேசுகிறார்கள். முகமது மொய்சு பொய் பேசுகிறார் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அவ்வாறு உள்நாட்டில் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார் முகமது மொய்சு இப்போது. இதற்கிடையில் சீனா எப்படியேனும் அங்கு கால்பதிக்க வேண்டும், ஏதேனும் ஒரு தீவில் தமது ராணுவ வசதிகளை உருவாக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறது. ஆனால் இந்தியா மாலத்தீவிற்கு அழுத்தம் கொடுப்பதால் உடனடியாக முடிவுகளை எடுக்க முடியாத நிலையில் உள்ளது மொய்சுவின் அரசு. சீனா அல்லது ஷி ஜின்பிங்கின் படைப்பு தான் இந்த முகமது மொய்சு என்பதில் சந்தேகமில்லை. அதனால் அவரது விசுவாசம் முழுவதும் சீனா மீதுதான் இருக்கும். ஆனால் இந்தியாவை ஆதரிக்கக்கூடிய பல கட்சிகளும் ஏராளமான மக்களும் மாலத்தீவில் உள்ளார்கள். அவர்கள் மொய்சுவின் இத்தகைய நிலைப்பாடுகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். அதனால் வரும் நாட்களில் மிக கடுமையான எதிர்ப்புகளை எதிர்கொள்வார் மொய்சு. மினிகோய் தீவில் நமது ராணுவ இருப்பை அதிகரிப்பதன் மூலம் மாலத்தீவின் மூளை முடுக்கெல்லாம் நமது பார்வை வட்டத்திற்குள் வந்துவிடும். காரணம், மாலத்தீவிற்கு மிக அருகாமையில் அமைந்துள்ள ஒரு தீவாகும் இந்த மினிகோய் தீவு. மாலத்தீவு மற்றும் அங்கிருந்து கொண்டு சீனா மேற்கொள்ளும் எத்தகைய நகர்வுகளையும் மிக துல்லியமாக கண்காணிக்க முடியும் இந்தியாவால். அதனால் சீனா மிகுந்த அச்சத்தில் உள்ளது. அந்த அச்சத்தை இங்கு நாம் கூறிய கட்டுரை முழுவதிலும் பார்க்க முடிகிறது.